தகுதி கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதா. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காந்தத்தில் அவருடைய கூட உட்கார்ந்து போல ஜெயங்களுடைய உணவு என்னுடைய சிங்காந்தத்தை என்னுடைய கூட உட்காரும்படியா இருக்கு. ஜெயங்கொடுதலை குறித்து நாம் காரியங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். உலகம் மாம்சம் சுயா சாதம். இப்பொழுது பரிசு வழங்கும் விழா. பரிசு ஒரு ஓட்டம் ஓடுகிறார்கள். இல்லைன்னா இப்போ நீங்க உலக கோப்பை ஃபுட்பால் இன்னைக்கு நைட்டு ஃபைனல்ஸ் இருக்குன்னு அதில் ஜெயிக்கிறவர்களுக்கு அந்த தங்க கோப்பை கொடுத்து பால் கொடுத்து அவருடைய இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்திற்கு உழைப்பிற்கு அலைச்சலுக்கு இது எல்லாத்துக்கும் அவள் வெற்றி கொண்டதுனால ஜெயம் கொண்டவர்களுக்கு அங்கே அவர்களை பாராட்டி கனப்படுத்தி அவர்களுக்கு அங்கே அந்த சிலருக்கு தங்க ஷூ கொடுக்குறாங்க. ஆனால் முதன்மையாக வந்து அவர்களுக்கு கோப்பை கொடுக்கிறார். பல தேவன் நம்மை பாராட்டுவார். இன்னொரு புறம் நம்முடைய தவறுகளையும் சுட்டி காண்பிப்பார். மூன்றாவதாக பரிசும் வழங்கு. தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம அதனால நம்முடைய செயலை பாராட்டிக்கிட்டே வர்றார். 7 சபை தவறுகளையும் சுட்டி காண்பிக்கிறார். மூன்றாவது பரிசும் வழங்க ஆரம்பிக்கிறார். 7 சபைகளுக்கும் ஒரே பரிசு கொடுத்தாரான்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொரு சபைக்கும் வெவ்வேறு விதமான பரிசுகளை அவர் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன்றால் ஒவ்வொரு சபையுடைய கிரிகளும் வெவ்வேறு. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒண்ணு போல பரிசு கொடுப்பாரா என்றால் கிடையாது. அவனவனுக்கு அழிக்கும் பலன் வெளிப்படுத்தினார். 22 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்றார். எவ்வளவு தூரம் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோமோ, ஊழியம் செய்தோங்கிறது இல்லை. 2வது காலைல என்ன கேட்டோம்? ஆராதனை. அதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆண்டவருக்கென்று எவ்வளவு தூரம் நம் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சரீரத்தில் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படிக்க எந்த இடத்துல வருதுயா? 1 கொரிந்தியர் தானே வருது. கிறிஸ்துவின் 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் தீமைக்காவது நியாயத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாயத்திற்கு கொடுத்து ஜெபம் பண்ணி எனக்கு வெளிப்படுத்தி தாரோம். ஏன்னா நான் ஒரு நாள் அவர் முன்னால் நிக்கணும் நியாயத்திற்கு. அதனால் இன்றைக்கு அவர் அட்வொகேட் பரிந்து பேசுறார், வக்கீல். நம்ம 1 வருஷம் இருக்கட்டும், நான் எல்லாம் செய்து கொடுக்குறேன்,
பிறகு கனி கொடுத்தா சரி, கொடுக்காலும் அட்வொகேட். நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் இரக்கத்தை பெறவும் சமயம் செய்யும் கிருபையடையவும் தைரியமாய் சேர கடவோம். அதான் இப்ப ஆராதிச்சோம், வசனம் கேட்கிறோம், கிருபாசனத்தண்டை சேர்ந்து நிற்கிறோம். அவர் எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனுக்கு சேர்வதற்காக வேண்டுதல் செய்ய முடிவர் எப்பொழுதும் உயிரோடிக்கிறயால் முற்றுமுடிய ரட்சிக்க ஆனால் ஆண்டவர் இயேசு கரம் பிடித்து நடத்துகிறத அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது ஆண்டவர் தன்னை குறித்து என்ன சொல்லணுங்கிறத அவர்கள் அங்கே அவரையே நியாயாதிபதியாகவும் நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் என்று அப்போஸ்தலர்கள் சொல்வதை பார்க்க முடியும். அவரே ஜனத்திற்கு இரட்சகனாகவும் அப்போஸ்தலர் 10:42 அன்றியும் அவரே உயிரோடுகளுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியா ஒப்பிக்கவும் எங்களுக்கு கட்டளையிட்டார். அது சுவிசேஷத்துல இல்லையே. இப்ப எப்போ கட்டளையிட்டு இருப்பார் என்றால் 40 நாள் அவங்க கூட இருந்து தரிசனமாகி 40 நாள் உலகத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்களா, அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம். ஒரு யோகம் தான் வெளிப்பாடு. அந்த நாட்களில் அவர் அதிகம் உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து சொன்னதாக எத்தியோப்பியா பைபிள்ல புக் ஆஃப் கமனன்ட் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு 40 நாள் இந்த உலகத்தில் இருக்கும்போது இனிமேல் என்னென்ன நான் போன பிறகு இந்த உலகத்துல என்ன வச்சு என்ன செய்வாங்க, சபை எப்படி போகுங்கிறத குறித்து சொன்னதாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாராக அவரை இன்னைக்கு யாராவது இத பிரசங்காளா சொல்வா உனக்கு என்ன கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும் யாருக்குன்னா சுகம் கிடைக்கும் கண்டிப்பாக தருவார். அதைய பிரசங்கிக்க அனுப்பல. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஏது நடக்கும் தான் பாவம் மன்னிப்பு கிடைக்கும். பாவம் மன்னிப்பு கிடைச்சா நீ தேவனுடைய பிள்ளை சுதந்திரமான பிறகு உனக்கு அவர் தகப்பன் அன்பு என்ன ஜென்மோ செய்வார். அதே சமயம் அவரே நியாயாதிபதி. அவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு அவர் ரொம்ப மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். மகா உள்ளது மிகுந்த கிருபைதான். அதை நான்
சரியாக காத்து கொள்ளணும். நியாய தீர்ப்பு என்று வருகிற ஒரு நாள் வரும். அதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் அத்தேனே பட்டணமா ஆக 17 ஐயா வாசிங்க ஐயா. பொழுதுபோக்கு 31 வாசிங்க ஐயா. மேலும் ஒரு நாளை குறித்திருந்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்கப்படும். ஏது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எதுக்கு? ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு. அதுல யார் நியாயம் தீர்ப்பார்? பிதாவாகிய தேவன் அல்ல. நியாயம் தீர்க்க எல்லா அதிகாரத்தையும் குமாரன்களை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கையில் முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதுல வெள்ளை சிங்காசனம் வெளிப்படுத்தின 20:11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சோதர பூமியும் அன்பு போயின காணப்படாமல் இல்லை. 12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கும் நிற்க கண்டே. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவபுத்தன் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். 15வது நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாத எவனோ நாக்கினிகளே தரும். 2 புஸ்தகம் தரல. ஒண்ணு ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு நியாயத்திற்கின் புஸ்தகம். அதுல எல்லாம் மனுடைய கிரியை இருக்கு. அதை வச்சு நியாயம் தீர்க்காமல் தேவன் பாவியான மனுஷனையும் அவர் வெறுமையாக நரகத்தில் தள்ள மாட்டார். ஏன்னா அவன் நீதி உள்ள நியாயம். இதை யார் சொன்னார்? ஆதியாம் புஸ்தகத்துல ஆண்டவரை குறித்து ஆபிரகாம் சொல்ற ஜெபம் பண்றாரு. 18 25 பின்பாகம் சர்வலோக நியாயாதிபதி நீ நீதி செய்யாமல் இருப்பீர்கள். நீ சர்வலோகத்தின் நியாயாதிபதி ஆண்டவரே, ஆனாலும் நீ நீதி செய்யாமல் இருப்பீரா? அதனால ஆண்டவர் நீ என்னென்ன காரியங்கள் நீ செய்தாய், என் குமாரனை நீ விசுவாசிக்கல. ஆண்டவர் இயேசுவை நீ விசுவாசிக்கல. அவருடைய இரத்தத்தால் உன் பாவங்கள் நீக்கப்பட்டு என்ன நீதிமான் என்ற நிலைமைக்கு இல்லாதனால் உனக்கு என்ன செய்யறேன்? இடத்தட்டு
எந்த ஒரு காரியத்தையும் தேவன் நீதியாக நடப்பிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதான் எரேமியா சொல்றார், நீதியா இருக்கிற கர்த்தர். சதமயம் பிள்ளைகளை கண்டிக்கிறோம் சும்மாவா செய்யறோம். ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டு சொல்லி பார்த்தா கேட்கல, சரி ஒருத்தர் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம பிள்ளை திருந்தும் அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் அன்புள்ளவர்கள் தான், பாசம் உள்ளவர்கள் தான். அதே சமயம் பிள்ளை நல்லா இருக்கணுமே அப்படி என்பதற்காக ஒரு சில சின்ன சிக்ஷைகள் அதுக்கு வெறுமனதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அடிங்கிறது மட்டும் இல்லை, வெறுமனதை கொடுக்க மாட்டாங்க. அடம் முடிச்சாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ சேட்டை பண்ண, நீ பரிசையில இதை எழுதல, உனக்கு இது கிடையாது. இதே போல உலகத்திலும் ஆண்டவர் சில காரியங்களுக்காக நம்மளை தேவன் பரிசுத்தத்துக்கு ஏதுவாக பக்திக்கு ஏதுவாக ஒரு சில சின்ன சிக்ஷைகளை அனுபவித்தால் கூட நம்மை கொண்டு போய் நியாயம் தீர்க்க அவர் வைக்கல. காரணம், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசியுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா இல்லையாங்கிறத கூட கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அவர் கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருந்தால் தேவ ஐக்கியத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஊழியக்காரன் இருந்தால் அந்த சபையில் உள்ள ஆட்கள் பேர் தேவபத்தில் இருக்கா இல்லையான்னு காமிப்பார். ஆதாரம் இருக்கா? இருக்கு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 3வது வசனம், அன்று என் உத்தம கூட்டாளியே, அவளுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடலையாட்களும் கூட சுவிசேஷத்தில் என்னோடு மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. எப்படி பவுலுக்கு வெளிப்பட்டது? பவுலுக்கு வெளிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் இருக்கா, அது பூரா அவர் வேதத்துல சொல்லல. யார சொல்லி இருக்கார்? நீ யாருக்கு நீ உதவியா இருக்கணும்? 2வது வந்தனம், கர்த்தருக்கு ஒரே சிந்தையா இருக்க, யோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்திய சொல்றியா, அன்று என் உத்தம கூட அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி. அதோ ஒரு ஊழியக்காரருக்கு உதவியா ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்க, ஊழியக்காரன் கூட இருந்து உதவி செய்த உதவி ஊழியக்காரராகவோ இல்லை உதவி செய்கிற ஒரு தேவ இருந்தார், அதற்குரிய பிரதிபலனும் உண்டு. ஆனாதான் நான் எப்போதுமே உண்மையில சொல்றேன், நான் பாஸ்டர் விக்டருக்கு நான் உதவியா தான் இருந்தேன். நான் விசுவாசம் ஒரு பேக்கை தூக்கிட்டு போகிறேன். ஒரு பெரிய ஊழியர்களுக்கு கால் கூட நான் அமைக்கி விட்டுருக்கேன். இதே ஊரில் உதவியாக தான் நான் இருந்துகிட்டே இருந்தேன். எனக்கு கிடைத்த அபிஷேகமும் கிருபையும் எந்த ஊழியக்காரனுக்கு நான் உதவியா இருந்துகிட்டு பாஸ்டர் விக்டர் அதே கிருபையும் வரமும் அபிஷேகமும் தேவன் எனக்கு கொடுத்தார். அது சொல்றது பூரம் செய்வேன். அது ஏற்றவே மாட்டார். ஏற்றினா என்னை விட மோசமா இருக்க. ஆனா
அந்த மனுஷன் அவ்வளத்தையும் நம்மளை பலப்படுத்தி ஆலோசனை கொடுத்து புத்திமதி சொல்லி, அதனால ஒரு நல்ல ஊழியக்கானோட நம்மளை இணைத்து கொண்டா அந்த ஊழியக்கானுடைய கிருபை தானா அவனுக்கு போயிடும். நடக்குது. ஒரு மிஷனைட்ட பேசியிருந்தேன், பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும் ஊழியர்கள், இன்னைக்கு நடக்கும். அத நான் கேட்டேன், என்ன எப்படியா இந்த ஊழியத்துல உனக்கு தேவன் ஏற்பட்ட ஒரு கிருபை சொன்னாரு. பாம்பேல ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் அந்த சபையில விசுவாசிய. அந்த ஊழியக்காரருக்கு ஒரு உதவி ஊழியக்காரர் உண்டு. அந்த பெரிய ஊழியக்காரர் சிக்காரன். இந்த உதவி ஊழியக்காரன் அந்த சிக்கான ஊழியக்காரனை விட்டுட்டு வெளியே போயிட்டான். அவ்வளவு நாள் கூட நான் அந்த ஊழியக்காரருக்கு அவருடைய வியாதி படைகள் அவ்வளவும் நான் தான் உதவி செய்தேன், அவரை பராமரித்தேன். அவர் சாகு மட்டும் அந்த சபையில இருந்த நான் அவருக்கு பக்க பலமாக இருந்தேன். மனுஷன் சாகும்போது ஆட்சி வச்சுட்டு போயிட்டார். அவர் ஊழியம் அப்படியே எனக்கு. இது ஒரு சாட்சி. ரெனான் போங்கே உலக பிரசித்தி பெற்ற வல்லமையான அந்த ஊழியக்காரன். அவர் சொன்னார், அவர் லண்டன்ல பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின் ஏறணும். அவரை ஊர் சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு தெருவில் ஜெஃப்ரி அப்படின்னு தரும். உடனே இந்த ஜெஃப்ரி அமெரிக்காவை அசைத்த எவாஞ்சலிஸ்டோ அப்படின்னு சந்தேகத்தோடு போய் கதவை திறந்தா கேட்டா ஒரு அம்மா கணவ ஜெஃப்ரி அவங்களுடைய வீடா? நம்ம வீடுதான். அவர் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது பாயா. ஏன்னா அவர் பார்க்க அதுக்குள்ள ஒரு சத்தம் வந்துதான், அவன் உள்ள விடு. உள்ள போனா முதிர்ந்த வயதுல படிக்கல இறங்கி வந்து ஒரு சேர்ல உட்காந்து, நீங்க தான் இந்த ஜெஃப்ரியா? ஆமா. முழங்கால் போடு. முழங்கால் தலையில கை வச்சு ஜபம் அபிஷேகம் பிரசன்னம் மகிமை அவர் எழுதுறார், சொல்றார். அப்படியே அவரை நிரப்பிட்டு அவர் செய்த ஊழியத்தை தான் ஆப்பிரிக்கால நான் செய்தேன். சாதாரண தேவனுக்கு ஒருவன் உண்மையாக ஊழியம் செய்து தேவ கிருபை பெற்று தேவ சித்தத்தை நிறைவேற்றி தன்னையும் சுத்தமானாக காத்து கொண்டு தேவனுக்காக ஒரு மனுஷன் உண்மையாக ஊழியம் செய்வனாக இருந்தால் அவன் ஊழியத்தை கர்த்தர் இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணிருக்கிறார். ஆமா, அந்த அபிஷேகம் அப்படியே போகும். அத ஆண்டவர் இன்னைக்கும் செய்யறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நான் பாஸ்டர், என் பிள்ளை தான் அடுத்தது பாஸ்டர், வேற எவனும் வரக்கூடாது. இந்த பாஸ்டர் இருக்க அபிஷேகம் பிள்ளைக கிடையாது. என் ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஏன் அவர் பாஸ்டர் தான் பையனை பாஸ்டா வச்சுட்டாரு, அந்த பையன் செய்யாத அயோக்கியத்தனம் இருக்க என்னென்ன செய்ய சொல்ற படிக்காரன் தவிர அதான் செய்யணும். இப்ப எப்படி இந்த அபிஷேகம் அங்க போகும்? போக ஆண்டவர்கள் தன்னுடைய முழு வல்லமை அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலருக்கு அப்படியே கொடுத்தார். இயேசுவின் நிழல்பட்ட யாரும் சோமானதாக வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனா பேதுரு நிழல்பட்டு சுகம்.
இயேசுவின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு மேல் போட்டதனால் சோமனாக வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனா பவுலுடைய உருமாலை கொண்டு போய் போட்டதுனால சோமா. அதான் ஏத்து கூட நம்மளை இணைந்துகிட்டே போயிட்டு ஆண்டவுடைய காரியத்துல நம்மளை இணைத்து செயல்படும் போது அந்த ஆட்களுடைய பெயர் நீவப்பத்தில் இருக்கா இல்லையாங்கிறத வெளிப்படுத்தி கொடுத்துருக்க. சந்தை சபை சொல்லும்போது சொல்றாங்களா, நீ செத்த பெயர், ஆனா விசுவாசி எல்லாம் எச்சரிக்கை, மேல பயப்பட வேண்டிய விஷயம். விளையாட்டு இல்லை, உன்னை செத்த பயில கையில வச்சிருக்கேன், ஆனா உன் விசுவாசி என் கூட நடப்பான். யோசிப்ப கொஞ்சம் அந்த இடத்தை எடுத்து தியானம் பண்ணிட்டான். நீ என்கிட்ட நடக்க மாட்ட, நீ செத்து போன ஆர்வம் உன்னை தூக்கி தூர போட்டுருவேன். ஆனா என்ன நம்பி ஒரு கூட்டா இருக்கு பாரு அந்த சபைக்குள்ள. ஆனால்தான் எச்சரிக்கையா சொல்றேன், விசுவாசி பரலோகம் போயிடுவான், ஊழியக்காரன் போவானா இல்லையா என்பது அவனுடைய கிரியைகளை பொறுத்து. பரலோகம் எல்லாருக்கும் இல்லை. நியாய தீர்ப்புல போய் நிற்கும் போது, ஆண்டவரே என்னை குறித்து நீ என்ன சொல்வீர், இதுதான் என் கேள்வி. நியாய தீர்ப்புல நான் கண்டிப்பா நிற்பேன், நீங்களும் நிற்பீர. நீர் என்ன சொல்வீர்? உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிராய், அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்பேன் என்று சொன்னால் நாம் பிழைச்சிட்டேன். இல்ல மாய்மாலம் ஆனவனே, ரெண்டகம் பண்ணினவனே, துரோகம் பண்ணிட்டிய, உன்னை நம்பி ஊழியம் கொடுத்தான்ல, உன்னை நம்பி ஒரு சபை கொடுத்தாங்க, உன்னை நம்பி ஒரு ஊழியக்கான கொடுத்தாங்க, அத நீ எப்படி நடத்தின என்று கணக்கு கேட்டார். கணக்குக்கு நாம் பதில் கொடுப்போம். உங்களை விட்டுருவாரு, என்ன விட மாட்டார். ஏன்னா உங்களை மேய்க்கதான் என்ன வச்சிருக்கார். ஒரு ஸ்டெப் மேல வந்து மேய்க்க. அதே சமயம் தேவன் ஆண்டவர் இயேசு பரிசும் கொடுப்பார். மிக உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பெறுவேன். அதுக்குதான் இவ்வளவு பாடுபடு, வேற எதுக்கும் இல்லை. உங்களோட வறுவல் போட்டு எடுத்து போட்டா போடுறது